ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து unit-5 லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் தி பெடகாகிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் சினாப்சிஸில் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன பார்க்க போகிறோம், அண்ட் தென் அப்ரோச்சஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவிசம், நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம், பெடகாகிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம், அண்ட் தென் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டீச்சர் இன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெடகாகிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச்சஸ் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் பெடகாகிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம் எழுதிட்டு கன்க்ளூஷன் எழுதினாலே அதுவே போதும். இஃப் சப்போஸ் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டீச்சர் இன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம் கேட்டாங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன அண்ட் தென் அப்ரோச்சஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டீச்சர் இன் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் கிளாஸ் ரூம் அது வரைக்கும் எழுதினாலே போதும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொஷின் கேட்டாலுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி வந்து டாபிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எழுதினா போதும். ஸோ ஆனால் இன்ட்ரடக்ஷனும் கன்ஸ்ட்ரக்டிவிசமும் எல்லா டாப்பிக்குமே கன்ஸ்ட்ரக்டிவிசம் டாபிக் வந்தாலே அந்த இன்ட்ரடக்ஷன் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ரெண்டுமே வந்து நீங்கள் டாபிக் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்லேருந்து போனால் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோன்னா, இன் தி லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி 20th century psychologists like Vygotsky, Piaget, Brunner and Asubel viewed that learning process from a new angle and proposed the theory of constructivism. ஸோ ஒரு 20th centuryலே வந்து வியோகட்ஸ்கை சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, வியோகட்ஸ்கை, பியாஜெட், ப்ரூனர், ஸோ எங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் என்னோட வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசமில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் சொல்லியிருப்பாங்க, ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ இவங்க மூலியமாக தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் டாபிக் வந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்னது அப்படின்னா, ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நம்ம அக்வயர் பண்ணுற நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிசம் இஸ் அ லேர்னிங் தியரி ஃபவுண்ட் இன் சைக்காலஜி விச் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு பீப்புள் மைட் அக்வயர் நாலேஜ் அண்ட் லேர்ன். ஸோ எப்படி வந்து பீப்புள் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது எப்படி அந்த நாலேஜை வந்து அக்வயர் பண்ணிப்பாங்க, எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி கற்றுப்பாங்க அப்படின்ற சொல்கிறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ இந்த பியாஜெட் எல்லாருமே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் பற்றி தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, a person getting information from the environment process it with is already existing knowledge. ஒரு பர்சன் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை கற்றுக்குறான், அந்த கற்றுக்கின நியூ திங்கோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜோட அவன் வந்து கம்பைன் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுப்பான். ஓகே, ஸோ ஹிஸ் நாலேஜ் இஸ் கண்டினியூஸ்லி டெவலப்ட் அண்ட் மாடிஃபை. ஸோ அவனோட நாலேஜ் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் போகும்போதும் அவன் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பான், அந்த மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பான் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். So constructivism is a learning from the environment and construct the knowledge based on one's experiences. So constructivism என்றது என்னன்னா, ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுட்டு நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நாலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ அப்ரோச்சஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவிசமில் என்னென்னு பார்த்தோம்னா, அதில் வந்து 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன் இஸ் அ சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அண்ட் தென் another one is a social constructivism. So psychological constructivism approach, this type of approach was advocated by psychologists. யார் வந்து இந்த டைப் ஆஃப் அப்ரோச் வந்து அட்வொகேட் பண்ணது அப்படின்னா பியாஜெட் அண்ட் ப்ரூனர்ஸ். ஓகே, ஸோ தென் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், திஸ் டைப் ஆஃப் அப்ரோச் வாஸ் அட்வொகேட்டட் பை ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் விகாட்ஸ்கை தான் வந்து இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து அட்வொகேட் பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் வந்து அப்ரோச்சஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அண்ட் தென் நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னரோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அக்வயரிங் நாலேஜ் இஸ் நாட் ஒன்லி அக்வைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு நாலேஜை அக்வயர் பண்ணுறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை அக்வைசேஷன் பண்ணுறது தான் கிடையாது, அக்வயர் பண்ணுறது தான் கிடையாது. ஸோ இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ். அந்த நாலேஜை வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் வந்து அந்த நாலேஜ் கெயின் பண்ணி அவங்க நிறைய விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். ஸோ அதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னரோட நேச்சர். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் எக்ஸாம்
examining the received information using one's own experience, understanding the meaning and transforming them as a knowledge. ஸோ அவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் ஒரு விஷயத்தை கற்றுட்டு ஆல்ரெடி அவனுக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த நியூ திங்கை வந்து அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பான் அந்த நாலேஜ். ஓகே, ஸோ டீச்சிங் இஸ் ஹெல்பிங் டு கன்ஸ்ட்ரக்ட் தி நாலேஜ். ஸோ டீச்சிங்ன்றது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் வந்து டீச்சிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லேர்னிங் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் லேர்னிங். ஸோ ஒரு லேர்னிங் வந்து யாரோட ரெஸ்பான்சிபிள்? நம்மளோட ரெஸ்பான்சிபிள் தான். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்னா அதை நம்ம முடிவு பண்ணால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ லேர்னர் கெட்ஸ் இன்வால்வ் ஆக்டிவ்லி. ஸோ ஒரு ஆக்டிவாக இருந்தால் தான் லேர்னர்ஸ் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர். ஸோ அண்ட் தென் பெடகாகிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ லேர்னிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் வாட் வி லேர்ன் நவ் வித் வி ஆல்ரெடி நோன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிசம் லேர்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுட்டு ஒரு புது விஷயத்தை கற்றுட்டு அந்த விஷயத்து கூட ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்து கூட அது வந்து கம்பைன் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறது ஒரு புது விஷயத்தை இல்லை ஆல்ரெடி நோன் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர். ஸோ பிஃபோர் டீச்சிங் த டீச்சர் ஷுட் டெஸ்ட் தி ப்ரியோர் நாலேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி டீச்சர் இருக்கணும்னா, அந்த டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரியோர் நாலேஜை வந்து ஒரு டாபிக் எடுக்க போகிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். பேஸ்ட் ஆன் இட் டீச்சர் ஷுட் செட் இஸ் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து டீச்சிங் லேர்னர் ஆக்டிவிட்டீஸ்லேயே இறங்கணும். ஓகே, ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த நாலேஜ் யூஸிங் வாட் ஆர் பீயிங் டாட் நவ். அண்ட் தென் டீச்சர் ஷுட் ரிலேட் தி லெசன் வித் டே டு டே லைஃப் கான்செப்ட். ஸோ ஒரு டீச்சர் லெசன் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எக்ஸாம்பிள்ஸோட அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். தென் ஒன்லி ஸ்டூடெண்ட் வில் லேர்ன் தி சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆஃப் தி லெசன் மீனிங்ஃபுல்லி. அப்போ தான் வந்து ஒரு பசங்க வந்து மீனிங்ஃபுல்லாக படிக்கிறாங்கன்னு அர்த்தம். So students should know about social or cultural context. They should directly participate in social activities and collaborative learning. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பெடகாகிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ டீச்சர் இன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சரோட ரோல் அண்ட் தென் ஃபங்க்ஷன் என்ன? கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சரோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். Teacher frequently asks open-ended question in the classroom and patiently waits for the student to answer. ஒரு டீச்சர் வந்து open-ended questions வந்து கேட்கணும் ஒரு கிளாஸ் ரூமில். அண்ட் தென் பசங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற வரைக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற வரைக்கும் டீச்சர் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி கேட்கணும். ஓகே, ஸோ டீச்சர் கிவ்ஸ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டூடெண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்ட்ராக்ட் அமாங் தெம்செல்ஸ். ஸோ ஒரு பசங்களுக்குள்ள ஒரு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டீச்சர் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்சஸ் அமாங் தெம்செல்ஃப். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் பண்ண விடணும். ஸோ அண்ட் தென் ஹி எம்ஃபசைசஸ் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் அண்ட் தென் டீச்சர் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் இன் லேர்னிங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் வந்து முக்கியத்துவம் அவங்க கொடுக்கணும் டீச்சர் ஒரு லேர்னிங்கில். அண்ட் தென் டீச்சர் ஷுட் மேக் யூஸ் ஆஃப் டீச்சிங் டெக்னிக்ஸ். லைக் எப்படிலாம் வந்து ஒரு டீச்சிங் டெக்னிக்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூமில் இருக்கணும் அப்படின்னா, குரூப் இன்ட்ராக்டிங் செஷன்ஸ் இருக்கணும், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இருக்கணும், கொலாபரேட்டிவ் லேர்னிங் இருக்கணும், குரூப் ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் தென் சால்விங் ஜிக்ஸாக் பசில்ஸ் இன் இஸ் கிளாஸ் ரூம். ஸோ and then 4 phases in teacher planning and implementing cooperative learning in classroom. என்னென்ன 4 phases அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து எப்படி பிளான் பண்ணணும் ஒரு கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடினா, மேக்கிங் டெசிஷன்ஸ் பிஃபோர் லெசன் பிகின். ஸோ ஒரு லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிசைட் பண்ணி வைக்கணும். செட்டிங் தி லேர்னிங் டாஸ்க் ஃபார் தி லெசன். ஓகே, அண்ட் தென் மானிட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி வைல் ஒர்க்கிங் இன் குரூப். அவங்க ஒரு குரூப்பில் ஒர்க் பண்ணும்போது டீச்சர் வந்து ஷுட் மானிட்டர் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் தென் எவாலுவேட்டிங் தி ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப் ஒர்க். ஸோ இதுதான் வந்து 4 phases இன் டீச்சர் பிளானிங். ஓகே, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் தான் வந்து 4 phases. அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்க்கும்போது, கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஸ்டேட்ஸ் தட் லேர்னிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஒன்ஸ் நாலேஜ் இன்க்ளூட்ஸ் போத் சப்ஜெக்ட் கண்டென்ட் அண்ட் தி ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு
அண்டர்ஸ்டாண்ட் தெம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்னும்போது ஒரு கிளாஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்னும்போது லேர்னிங் ப்ராசஸ் நடக்கணும். அது கூட அவங்களுக்கு ஆக்டிவிட்டி அது மாதிரி நிறைய வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் வரை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் பசங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே எக்ஸாம்க்கு எப்படி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த கொஷின் எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிட்டே போயிடலாம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான். இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எழுதினாலே போதும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்லாம் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் 1 by 1 உங்களுக்கு நான் வித் ஆன்சர்ஸோடு சூப்பராக ஷேர் பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.